உள்ளாட்சி ஊழியர்கள், அதிலும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான எத்தகைய முயற்சிகளை CITU மேற்கொண்டுள்ளது? தூய்மை பணியாளர்கள் அவங்க தனியாருக்கு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து போராட்டம் ஏற்கனவே நடத்தினாங்க. அதில் காவல்துறையினுடையது அவங்க கைது செஞ்சாங்க. அதோட அது பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அவர்கள் அம்பத்தூரில் ஒரு 4 பேர் தொடர் உண்ணாவிரதம், அதாவது வந்து சாவு வரை உண்ணாவிரதம் அப்படின்னு ஒரு 4 பெண் ஊழியர்கள் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இடையில வந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது. அந்த 4 பெண்களுக்கு துணையாக ஒரு 50 பெண் ஊழியர்கள் போய் உட்கார்றாங்க. இதில் CITவையும் அவர்கள் நம்மளுடைய ஆதரவை அவங்க கேட்டிருக்காங்க. CIT தலைவர்கள் அங்கே வந்து போகிறாங்க, வாழ்த்தி பேசுகிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும், CITவை பொறுத்த வரைக்கும் நம்ம காலமாக பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக உள்ளாட்சியில், மாநகராட்சியில், நகராட்சியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்காக தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நம்ம நடத்தியிருக்கோம். அவங்களுடைய ஊதியம் முதற்கொண்டு, அவங்களுடைய பணி பாதுகாப்பு முதற்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அதில் வேலை பார்க்கக்கூடிய குறிப்பாக பெண் ஊழியர்கள் காலையில் அவங்க 5 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வரணும். ஏன்னா 5 மணிக்கெல்லாம் வந்து அவங்க ரோடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாதான் அடுத்து வந்து நகர வாழ்க்கை என்பது ஒரு ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு பல விதமான பாதிப்பு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் உட்பட, அல்லது வேலை செய்யும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு, இப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கான அந்த ஆபத்துக்கள்லாம் இருந்தது. இதையெல்லாம் கூட நம்ம வந்து பேசியிருக்கோம், அட்ரஸ் பண்ணியிருக்கோம் CIT. இப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கான போராட்டம், அவங்களுடைய நிரந்தரம், அவங்களுடைய பணிக்கான நிரந்தரத்திற்கான போராட்டம் இப்படி நம்ம நடத்தியிருக்கோம். அவங்களுடைய ஊதிய உயர்விற்காக நடத்தியிருக்கோம். மற்ற பெனிஃபிட்ஸுக்காகவும் நம்ம சங்கம் என்பது தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான உள்ளாட்சி ஊழியர் சங்கம் என்பது நமக்கு இருக்குது. இப்போ நம்ம போராட்டம் நடத்துகிறோம். இப்போ வரக்கூடிய டிசம்பர் 8ஆம் தேதி மாநில அளவில் உள்ளாட்சி ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் என்பது நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக மாநகராட்சியில், நகராட்சியில், உள்ளாட்சியில், ஊராட்சியில் நம்ம இந்த ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் என்பதை நம்ம வந்து நடத்த போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு, அவங்களுடைய சமூக நல திட்டங்கள் என்பது அவங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு உரிய அந்த பாதுகாப்பு என்பது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டத்தை நம்ம வந்து நடத்த போகிறோம். அது வரக்கூடிய 8ஆம் தேதி வேலை நிறுத்தம். அதை நம்முடைய CITU மாநில தலைமை என்பதை முடிவெடுத்திருக்கு. உள்ளாட்சி ஊழியர் சங்கமும் அதற்கான முழு கட்ட போராட்டத்தில் தயாரிப்புகளில் அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. அதனால அந்த போராட்டம் என்பது கண்டிப்பாக வெற்றி பெறும். அவர்களும் வந்து அந்த அம்பத்தூரில் அவங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு நம்முடைய ஆதரவு என்பது நம்ம எப்போவுமே உண்டு.